மேடம் தான் வர சொன்னாங்க. ஏன், எதுக்கு? அது வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் நகை இருந்ததாமா, அத என்ன போட்டுக்க சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க நகையை உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? புரியலையே. ஏன்பா வேலு, எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் கொடுக்கணுமா? இதெல்லாம் லேடிஸ் சமாச்சாரம். இதுல எல்லாம் எதுக்கு நீ அனாவசியமா தலையிடுற? அதுக்கு இல்லம்மா, தாலி கட்டினா நேரம் கல்யாணமே முடிஞ்சு போயிருக்கும். இப்ப போய் திடீர்னு எதுக்கு நகைன்னு தான் கேட்டேன். அப்படி இல்லப்பா, ஒரு கல்யாணம் நடந்திருந்தா நீ சொல்றது ரைட்டு தான். ஆனா இப்ப 2 கல்யாணம் நடக்க போகுதே. மணமேடையில ஒரு பக்கம் வள்ளி கழுத்து நிறைய நகையோடு இருக்கும்போது ரேணுகா கொஞ்சமா நகை போட்டிருந்தா அவளுக்கு சந்தோஷம் இருக்காதுல்ல? ஆமா, அதனாலதான் என்கிட்ட போடாம இருந்த நகையை நான் கொடுத்தேன். அது சரிம்மா, ஆனா உங்க ரூம் அந்த பக்கம்ல இருக்கு. ஆட போப்பா, உனக்கு பதில் சொல்லி மாளாது போல இருக்கே. ரேணு, நீ வா போலாம், வா. வா வா வா. இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. இவங்க கூட ரேணுகா இப்ப சேர்ந்தா வேதநாயகி அம்மா ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது வில்லங்க இருக்கணுமே. வாங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஐயா, என்னாச்சுங்கய்யா? நீ ரேணுகா கழுத்துல தாலி கட்ட விருப்பம் இல்லாதனாலதான் இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அது உண்மையா? யாருங்க அப்படி சொன்னது? ரேணுகா ஃபேமிலி எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்கடா. எனக்கு தெரியும் நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு. ஆனா அவங்க அப்படி சொல்லும் போது எனக்கே டவுட் வருதுடா. உண்மைய சொல்றா, உன் மனசுல அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லல்ல? இல்லங்கய்யா, அது... டேய் வேலு, உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுடா. நீ நேர்மையா இருக்கிறதுனாலதான் ரேணுகாவுக்கும் அவ ஃபேமிலிக்கும் உன் மேல நம்பிக்கையே வரல. என் மேல இருக்கிற பாசத்துல நீ பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு தாலி கட்ட மாட்டேன், ஐயா சொன்னாதான் கட்டுவேன்னு சொல்லிட்ட. ஆனா நம்மளோட பாசம் அவங்களுக்கு புரியாதுடா. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல தாலி கட்ட வச்சுட்டு போயிருக்கலாம். தலைவருன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடாம காலும் ஓடாம அப்படியே ஓடிட்டேன். உன் கையில தாலியை கொடுத்து நான் கட்ட வச்சுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த பேச்செல்லாம் வந்திருக்காதுல்ல. அதெல்லாம் ஏன் தப்புதான்டா. ஐயா, நீங்க பண்ணதெல்லாம் தப்பே இல்லைங்கய்யா. ஐயா, நம்ம கட்சி தானங்கய்யா முக்கியம். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. வேலு, வள்ளி கல்யாணமும் உன் கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான்டா என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாத அளவுக்கு யார் யாரோ என்னென்னவோ பேசுறாங்கடா. வேலு, மறுபடியும் எந்த பிரச்சனையும் நடக்காதுல்ல? ஐயா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா. கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கய்யா. இங்க பாரு வேலு, ரேணுகாவோட அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் வாக்கு கொடுத்துருக்கேன். என்னோட வார்த்தையை நீதாண்டா காப்பாத்தணும். போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க. என்ன ரத்னம், யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. யார தேடிட்டு இருக்க? இல்ல, இந்த ஜானகி இங்கதான் உட்காந்துட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். எங்க போயிருப்பான்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ எங்க போயிருக்க போறாப்பா? முதல்ல நீ அவளை உள்ளேயே விட்டுருக்க கூடாது. ஏதோ வள்ளி கேட்டாங்கிறதுக்காக நீ விட்ட, அவளும் இங்க வந்துட்டா. அத்தோட விட்டுறேன். தேவையில்லாம அவளை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. அதுவும் இல்லாம அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஓடுகாலி, என்னைக்கு அவ ஒரு இடத்துல இருந்திருக்கா? நீ சொல்றது சரிதான்க்கா. எனக்கு என்னன்னா,
அவ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு பயமா இருக்குக்கா. அவளை கண் பார்வையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா அது போதும். அத பத்திலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத ரத்னம். அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளால மட்டும் இல்ல, வேற யாராலையும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு ரத்னம். சரிக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளையும் கூப்பிட வந்துடுவாங்க. இருக்க இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு தெரியலையே. ம். எப்பா எப்பா வேலு. என்னப்பா? எப்பா அப்பா என்னப்பா, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? எப்பா ஜானகி அம்மாவை காணோம்ப்பா. எங்க போனாங்கன்னே தெரியல. என்னப்பா சொல்றீங்க? ஜானகி அத்தையே காணோமா? மண்டபத்தில் தான்ப்பா எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பாருங்க. எப்பா இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவங்க எங்கேயுமே இல்லப்பா. ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அதுவும் பண்ணிட்டேன்ப்பா. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. அப்பா நீங்க மறுபடியும் மண்டபம் ஃபுல்லா தேடுங்க. நானும் தேடி பாக்குறேன். பா சீக்கிரம் வாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா நீங்க போங்கப்பா, நான் வரேன். சரி, நான் போய் தேடுங்க, நான் வரேன்.